ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். டெய்லி எபிசோடு மண்டே டு சாட்டர்டே 11 மணிக்கு கரெக்டாக வந்துடும் காலையில். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டதுமே உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சேனல் நேம் வரும். அதுக்குள்ளே போய் எல்லா எபிசோடையும் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. சரிங்களா? அதே மாதிரி வீடியோஸுக்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்பும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அவ்வளவேதான் சொந்தங்களே, ரொம்ப சிம்பிள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எங்கேயா போச்சு இங்கே இருந்த மரம்லாம்? ரொமான்டிக்காக இருந்துச்சு இந்த இடம். இப்படி வெட்ட வெளியாக இருக்குது என் வாழ்க்கை மாதிரி. அட்லீஸ்ட் இந்த கடலும் மண்ணுமாச்சு இருக்கே, இப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். என் வாழ்க்கையே மாறி போச்சு. ஆனால் நான் இந்த இடம் மாறி போனதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, இந்த இடத்துல அவ்வளோ மெமரிஸ் இருக்கே. இங்கே வந்ததுமே எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. அவகிட்ட நான் பேசினது, அவள் என்கிட்ட பேசினது, அவளுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணது, அவள் என் கூட அழகாக நின்னது, என்னை பார்த்து சிரிச்சது. ரொம்ப ஹெவியாகுதே மனசு. சரி, அதையெல்லாம் மறக்கிறதுக்கு தானே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆரம்பிப்போம். ஐயோ, வில்லன் வரானே. சே, இவன் எதுக்கு வரான் இப்போ? என்னடா என்ன பழக்கம் இதெல்லாம்? எந்த பழக்கத்தை கேட்குற? இப்படி பப்ளிக் பிளேஸ்ல டின்பீரை வச்சிருக்கே கையில? டின்பீர் தானடா வச்சிருக்கேன், நான் பாட்டில் கையில வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் தப்பு, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. சுத்தி பாரு மச்சான், இங்க ஏதாவது ஒரு பப்ளிக் இருக்கானாடா? இந்த பக்கம் எவனும் வரல, அதனாலதான் இங்க உட்காந்துருக்கேன். நீ தேடி பிடிச்சி வந்து ஏன்டா உசுர வாங்குற? பிகாஸ் என் தங்கச்சியை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. ஸோ அவள் வாழ்க்கை எனக்கு முக்கியம். அதனால உன் ஹெல்த் எனக்கு முக்கியம். நீ அவளை சேர்ந்து நல்லா சந்தோஷமா நிறைய வருஷம் வாழணும். அதனால தான் நீ இப்படி பீர் குடிச்சு நாசமாக போகக்கூடாதுங்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். செல்ஃபிஷ் டா நீ. சீரியஸ்லி? பின்ன உன் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே என்ன குடிக்க கூடாதுங்கிற. ஏதோ என் மேல அக்கறைப்பட்டு குடிக்க கூடாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஓ அப்படி வரியா நீ? அப்ப நேற்று நைட்டு பாட்டில் நீ குடிச்சுக்கிட்டு இருந்தியே, யார் உன் கையை பிடிச்சி நிறுத்தி உன் வாயை புத்துனது? அது ஒரு வெள்ளை சட்டக்காரன். அந்த வெள்ளை சட்டக்காரன் நான் எனக்கு உன் மேல நிறைய அக்கறை இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ பொத்திக்கிட்டு இரு, இன்னொரு தடவை இப்படி பேசாத. சரிடா சாமி, இப்ப என்ன, நான் இதை குடிக்க கூடாது அவ்வளவுதானே? அவ்வளவேதான். சரி குடிக்கல, ஆனா இங்க குடிக்கல, பாக்கெட்ல வச்சுக்கிறேன், ரூமுக்கு போயிட்டு குடிச்சுக்கிறேன். இந்த ஒன்னோட நிறுத்திக்கணும், ஓகேவா? சரிடா. அண்ணா வாட சொல்லும், உட்காரு. இவனையும் கூட்டிட்டு வந்துட்டியா நீ? நான் எங்கடா கூட்டிட்டு வந்தேன்? நான் போனேன், என் பின்னாடி என் தம்பி செல்லுமும் வந்துட்டான். உட்கார்ற சொல்லும். உக்காந்துட்டேன். என்ன ப்ரோ அப்படி கவித்தை திருப்பி பாக்குறீங்க? வலிக்க போது பாத்து. அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ என்னடா உன் அண்ணன் மாதிரியே வெள்ளை சட்டையும் பிளாக் ஃபேண்ட்டும் போட்டிருக்க? என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்சு ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? சே அப்படியெல்லாம் சொல்லி வச்சுக்கின்னு போடுறதுக்கு நாங்கள் என்ன கேர்ள்ஸா? இந்த மணி நந்தினி காயத்ரி தான். இன்னைக்கு பிங்க் போடலாமாடி, எல்லோ போடலாமாடின்னு எல்லாத்தையும் பேசி வச்சுக்கணும் ஒரே மாதிரி போட்டுன்னு சுற்றுவாளுங்க. நாங்கள்லாம் ஆம்பளைங்க அப்படி கிடையாது. என் அண்ணனுக்கு வெள்ளை சொக்கா போடணும்னு அவருக்கு தோணுச்சுன்னா போடுவார். அதே மாதிரி மனசில் எனக்கும் மெசேஜ் அடிக்கும், உங்கள் அண்ணன் வெள்ளை சட்டை போட்டிருக்காருடான்னு என் மனசு சொல்லும். நானும் எடுத்து போட்டுப்பேன். அப்படிதான் இன்னைக்கு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. நீ இருக்கியே, அது என்ன எல்லாரும் என்னை பார்த்து நீ இருக்கியேன்றீங்க. நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அது ஏன்னா நீ ஏன் இப்படி இருக்க, அதுதான் நாங்க எல்லாருமே ஷார்ட்டா நீ இருக்கியேன்னு கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படி? சரிதான். சரி பதில சொல்லு, நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கும் இதை உன்கிட்ட ரொம்ப நல்லா கேட்கணும்னு இருந்துச்சு. நீ ஏன்டா இப்படி இருக்க? உன்னை மாதிரி இருக்கணும்னு எனக்குமே ஆசையா இருக்கு, ஆனா அதெல்லாம் சத்தியமா முடியாது. உன்னை பார்த்து தான் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேனே. உன்னால எப்படா இதெல்லாம் முடியுது? ரொம்ப டேக் ஈஸியா இருக்க, எப்படா முடியுது உன்னால? அதுக்கெல்லாம் பதிலே இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். நான் பாட்டுன்னு இருப்பேன், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பேன், ஃப்ரீயாக விட்டுருவேன், அவ்வளோதான். என்னை சுற்றி அன்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் நான் திருப்பி அந்த அன்பு கொடுக்கணும், எல்லாரையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை கண்டுக்காமல் விட்டுருவேன், இல்லை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்பேன். சரி பண்ண முடியாத பிரச்சனையாக இருந்தால் சத்தியமாக கண்டுக்க மாட்டேன். இந்த இப்போ மணியை விட்டுட்டல, அந்த மாதிரி தான். இதை நான் நம்பணும். எதை கடைசியா சொன்னியே, மணியை கண்டுக்காம விட்டுட்டேன்னு, அதை பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். நான் ஒரு பாயிண்ட்டையும் யாரும் பிடிக்கல. இங்கே பாருங்க, அப்படிலாம் கிடையாது. நான் மணியை கண்டுக்கல, அவ்வளோதான். அது லைஃப்பை பற்றி நான் இப்போ எதுவும் கவலையும் படுறதில்ல. நான் கவலைப்படுறதெல்லாம் உங்களை நினச்சி மட்டும்தான். நீங்கள் எப்படியாவது அவ கூட சேர்ந்து வாழணும், அவ்வளோதான்.
மற்றபடி எனக்கு அவன் மேலெல்லாம் ஒரு அக்கறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, அவன் மேலே அக்கறை இல்லைங்கிற, அப்புறம் எதுக்கு அவ கூட சேர்ந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன்? இப்படியெல்லாம் கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? சொல்லுடா, நீ பேசுறது எதுவும் காதில் விழல. அது அவ்வளோ லட்சம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறான், பின்ன ஒழுங்கா சேர்ந்து வாழலன்னா எப்படியா? இந்த பாருங்க, ஒரு 5 வருஷமாவது ஒழுங்கா வாழுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சூப்பர்ரா நீ, உண்மையிலேயே தேங்க்ஸ் ப்ரோ. சும்மா என்ன புகழாதீங்க, எனக்கு கூச்சமாக வருது. அது சரி, அப்புறம் எனக்கு உன்கிட்ட ரொம்ப நல்லா ஒரு விஷயத்த கேட்கணும்னு ஆசை. கேட்கவா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன ப்ரோ, நமக்குள்ள என்ன இதெல்லாம்? நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. இது கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நான் கேட்டுடுறேன் நீ, ஏன்னா இது என் மனசுக்குள்ளேயே இருக்க ஒரு கேள்வி. டேய், அப்படி என்னடா கேட்க போற? என் தம்பியை ஹர்ட் பண்ணாத மாதிரி எது வேணாலும் கேளு. விடுங்கண்ணா, ஃப்ரீயா விடுங்க. நீங்க கேளுங்க ப்ரோ, எதுவானாலும் பரவாயில்ல. தப்பா எடுத்துக்காதானே. நீ சின்ன வயசுல இருந்து மணி கூட ஃப்ரெண்டா இருந்திருக்க, எனக்கு அது நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் நீ அவ்வளோ 2 வயசுல இருந்தே ஒன்னா தான் வளர்ந்துருக்கீங்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் சம்டைம்ஸ் நீ மணி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க. எப்படி சொல்கிறது, அவள் மடியிலெல்லாம் படுத்து தூங்கியிருக்க. ஐ நோ தட், நான் அதெல்லாம் தப்பாக சொல்லலை. ஆனால் நீ இப்படி இருக்கன்றதுனால நான் கேட்குறேன், உனக்கு அவள் மேலே ஃப்ரெண்டுங்கிற ஃபீலிங்கை தாண்டி வேறு எதனா வந்திருக்கா? மோர் தென் ஃப்ரெண்டுங்கிற ஃபீலிங் வந்திருக்கா? இருக்குத்தனமான கேள்வியாக இருக்கு இது. ராகுலே, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத சரியா? நீ அவ்வளோ ஒரே வீட்டில் வளர்ந்துருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் கிடையாது, நீங்கள் ஃப்ரெண்டாக தான் வளர்ந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள அந்த மாதிரி, ஐ மீன் உனக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா, வந்திருக்கா? அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்கூலு காலேஜுன்னு என்னை ஒருத்தர் விடாம எல்லாரும் கேட்ட கேள்வியே இதுதான். எப்பட்றா இத்தனை பொண்ணுங்களோட சுத்துற, அவளுங்க மேலெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லையான்னு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டது மட்டும்தான் ப்ரோ என் மனசில் இப்படி போட்டு குத்துன்னு குத்துது இப்போ. ராகுல், ஐம் சாரி ராகுல். சே, சாரிலாம் எதுக்கு ப்ரோ கேட்குறீங்க? உங்களுக்கு ஏதோ கேட்கணும்னு தோணி இருக்குது, ஆனால் மணிக்கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க ப்ரோ, சத்தியமாக உங்களை டைவர்ஸ் பண்ணுறோம். அது சேச்சா வாய்ப்பே இல்லை ராகுல், நான் சத்தியமாக அப்படிலாம் கேட்க மாட்டேன். நீ ரொம்ப ஈஸியான கேரக்டர், ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறிய எல்லாத்தையும், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அது சரி, ராகுல்னாலே இழிச்சவன் என்னதானே? சே, அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ ரொம்ப ஈஸியாக எடுத்து பண்ணுதான் நான் அப்படி கேட்டேன். ஆனால் உனக்கே கஷ்டமா இருக்குன்னா ஐ எம் ரியலி சாரிடா. ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ, எத்தனை முறை தான் சாரி கேட்பீங்க? விடுங்க. நானும் அதுவும் சின்ன வயசுல இருந்து ஒரே வீட்டில் வளர்ந்துருக்குறோம். அப்போவே நீங்கள் தெரிஞ்சிருக்கோண்ணா எனக்கு உள்ள அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்கும் இருக்காதுன்னு. அதுவும் இல்லாமல் நாங்கள் பார்த்த மனுஷங்க எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் உறவு முறை வச்சு கூப்பிடுவோம், அப்பா அம்மா ஆண்டி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எப்படி ஃபீலிங் எல்லாம் டெவலப் ஆகும்? வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த சனியை மேலேச்சு. சரி, நான் இப்படி உங்ககிட்ட கேட்டுங்கிறதே மறந்துட்டுன்னு. அதெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை ப்ரோ, விட்டுருங்க. தேங்க்ஸ் ராகுல். டேய், நீ என்னடா அமைதியாக இருக்க? அப்புறமா என்ன பச்சையே திட்டுவ போல இருக்கு? நீ கேட்ட கேள்வியை கூட நான் மன்னிச்சிட்டேன்டா. ஆனால் என் தம்பி கஷ்டப்பட்டான் பார்த்தியா, அதுக்காக சத்தியமாக உன்னை கேட்பேன்டா, கேவலமாக கேட்பேன்டா. ஆனால் என் தம்பி முன்னாடி கேட்க மாட்டேன், அப்புறம் அவனும் அதெல்லாம் கற்றுப்பான். ஆமாம், அப்புறம் நான் கெட்ட பையனா மாறிடுவேன். டேய், ரொம்ப ட்ராமா போடுறீங்கடா. ரொம்ப அருமையான ஃபேமிலி கிடைச்சிருக்குடா எனக்கு. என்னடா கூட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஃபேமிலியெல்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்கள் எல்லாருமே சூப்பராக தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு பிசாசை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களேடா. சே, பாருங்க நான் எவ்வளோ சலிச்சுக்கிறாருன்னு. நாமளை இவர் மும்பையிலிருந்து ஓடியார சொன்னா, வா கண்ணா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ எங்க பொண்ணேன்னு. அதானே, நீயா உன் சின்ன வயசுக்கு அதில் தேடி வந்த, நீயாவே கல்யாணம் பண்ண. அப்படி இருக்கும்போது எங்களை எதுக்குடா குறை சொல்லிக்கிட்டு இருக்கு நீ? நான் சின்ன வயசுல காதலிச்ச மணிமேகலை ரொம்ப கியூட்டா இருப்பா. அவ ஃபுட்டை ஷேர் பண்ண மாட்டா, ஆனால் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பா. யாருக்காவது அடிப்பட்டா உடனே ஓடி போய் பக்கத்தில் உட்காந்து அழுவா, ஊன்னுவா. அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பிடிச்சது தெரியுமா? ஆனால் இப்போ அவள் அப்படியா இருக்கா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறா, அதில் சந்தோஷப்படுறா. கியூட்னஸ் ஆபத்துன்னு இப்போ தெரியுதா ப்ரோ? ரொம்ப நல்லா தெரியுதுடா. பட் அவள் சரியாயிடுவாடா, கவலைப்படாத சரியா? சீக்கிரமாகவே நீ அவ்வளோ நல்லபடியாக இருக்கணும்டா, அதுதான் என் ஆசை. சரி பார்ப்போம், விதி எப்படி இருக்கோ அப்படித்தானே நடக்கும். விதியெல்லாம் நல்லா தான் இருக்கும் ப்ரோ, நாம தான் ஒழுங்காக இருக்கணும். அந்த சனியை மட்டும் நல்லா இருந்திருந்ததுன்னா இந்நேரம் நீங்களும் அதுவும் ஹனிமூனில் போயிட்டு ஜாலியாக குஜாலாக இருந்திருப்பீங்க. ரிட்டர்ன் வரும்போது ப்ரெக்னெண்ட்டாக வரும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் வீணாக போச்சு பாருங்க இப்போ. டேய், என்னடா பேசுகிற நீ? என்னாச்சு பிரதர்? இல்லை, ஹனிமூன் ட்ரிப்பே 1 வாரத்துக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். 8வது நாள் நாங்கள் வீட்டில் இருப்போம். அப்படி இருக்கும்போது மணி ப்ரெக்னெண்ட்டாக வருவான்னு எப்படிடா நீ நினச்ச? அதான்டா ராகுல். டேய், வாய முடுறா நெட்டுக்கோக்கு. டேய், நீ சொல்றா எப்படிரா 7 நாள்ல எப்படிரா என்னால அவளை கர்ப்பமாக்க முடியும்? என்னை பார்த்தா உனக்கு எப்படிரா தெரியுது? சூப்பர்மேன் மாதிரி இருக்கோ, அவனால கூட முடியாதுடா. என்னடா சிரிக்கிறீங்க? பதில சொல்றா. டேய், பதறாதீங்க ப்ரோ, அவளுக்கு இருந்த ஆர்வத்துக்கு அவள் ரிட்டர்ன் வரும்போது பிரெக்னெண்டா வருவான்னு தான் நாங்களாம் பேசி வச்சிருந்தோம். நீங்களாம்னா
நானே என் பொண்டாட்டி காயத்ரி அப்புறம் நாளுக்கு நீ நந்தினி என்ன ஜென்மண்டா நீ எல்லாம் பொண்ணுங்க கூட வாடா இதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன் இதுல என்ன இருக்குது ப்ரோ மறக்காதீங்க ப்ரோ நான் சின்ன வயசுல இருந்தே அவளுங்களோட தான் வளர்ந்துருக்கிறேன் ஆனா உன்னா இதை சொல்றா சரி அப்ப கூட எப்படிரா ஒரு வாரத்துல முடியும் எப்படா என்னால முடியும் எப்படா நீங்க அப்படி நினைச்சீங்க டேய் ஃப்ரீயா விடண்டா அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவான் இல்ல நான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லல நான் நந்தினி காயத்ரி 3 பேருமே இதை தான் பேசணும் உண்மையாவே அப்படித்தான் நினைச்சோம் மணி ரொம்ப ஆர்வமா இருக்கிறான் நான் குழந்தை பெத்துக்கிறதுல அதனாலதான் நாங்க அப்படிலாம் பேசணும் விளையாட்டுக்கு பேசினாலும் உண்மையிலே நாங்க எதிர்பார்த்தோம் அவர்கிட்ட வரும்போது பிரெக்னெண்டா வருவான்னு சீரியஸா வாடா சொல்ற ஆமாண்ணா மணி மேல இருந்த ஒரு நம்பிக்கையில தான் அப்படியெல்லாம் நாங்க பேசணுமே ஆக்சுவலா நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை எங்ககிட்டலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா மனோஜோட சீக்கிரமா நான் குழந்தைய பெற்றுப்போம் 2 பொண்ணு 1 பையன் அப்படின்னு சொன்னான் 3 பசங்களை பெற்றுக்கணும்னு ஆசையா அது 3ஆ ஆமா அவங்க கிட்ட எல்லாம் சொன்னது இல்லையா இல்ல நாங்க அதை பத்தி பேசினதே இல்ல இதை பத்தி கூட பேசாம என்னத்துக்கு தான் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணீங்களோ தெரியலப்பா நான்லாம் 10th காயத்ரி கூட உட்காந்து இதெல்லாம் பேசினேன் என்னது ராகுலு விட்டுறா போதண்டா அவனை ஏன்டா டென்ஷன் பண்ற அவர் தானே என்ன பேச வைக்கிறாரு ராகுலே ஆனா இதெல்லாம் ரொம்ப டூ மச்டா நீ பண்றதெல்லாம் நான் என்ன பண்ண எப்படிரா 10th படிக்கும் போது குழந்தை பெத்துக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண நீ 5ஆம் கிளாஸ்ல லவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது குழந்தைய பத்தி பேச தெரியாதா ப்ரோ என்ன ப்ரோ நீங்க காலம் எவ்வளவு வேகமா போயிடுச்சு ஏய் உன் தம்பி இருக்கானே தாறுமாறா வளர்ந்துருக்கான்டா அவன் தெரியும் மச்சான் அதனாலதான் என் தம்பின்னா எனக்கு உயிர் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு உயிர் இங்க வந்து உட்காரும் போது ஹெவி ஹார்ட்டோட உட்காந்துட்டு இருந்தேன்டா இந்த இடத்துல தான் நான் மணிமேகலைக்கு ப்ரொபோஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப எல்லாத்தையும் உடச்சிட்டீங்கடா நீங்க 2 பேரும் எப்பா அதுவும் இந்த ராகுல் இருக்கானே என் மனசே ரொம்ப லைட் ஆயிடுச்சுடா ஏதோ புதுசா பிறந்த மாதிரி ஃபீல் ஆகுது அதுதான்டா ராகுல் அந்த மேஜிக்க பண்ணுவான் அவன் ஆமாம்மா ஜாக்கி சான்ல வர அங்கிள் மாதிரி மேஜிக் பண்ணுவேன் யூ மே பேபி பேபி ஷா யூ மா பேபி பேபி ஷா என்ன தொண்ணு பேசுற ஆளு சும்மா நின்னுகிட்டு இருக்காரு குணா சொல்லு சூப்பரா இருக்குல்ல இந்த இடத்துல நிக்கிறதுக்கு இன்னும் கூட உள்ள தள்ளி போய் நின்று செல்ஃபி எடுத்துப்போமா எம்மா இதுக்கு மேலெல்லாம் உள்ள போவேணாம்மா எனக்கு பயமா இருக்கு உனக்கு ஆசையா இருந்தா நீ போய் எடுத்துக்கோ நான் மட்டும் போகணும்னா எனக்கே தெரியாதா நான் எப்போவோ போயிருப்பேன் உங்க கூட போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அந்த பாயிண்ட்ல போயிட்டு அதனால தானே கூப்பிடுறேன் எம்மா எனக்கு இங்க நிக்கிறதுக்கே பயமா இருக்குதுமா அவ்வளவு தூரம் என்னால வர முடியாது சும்மா தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்பீங்க போல இங்க பாரு சொல்லுங்க பாத்துட்டேன் என்ன இப்போ இப்படி எல்லாம் பேசாதண்ணா தம்மா துண்டு இருந்துக்குன்னு நான் எல்லாத்துக்கும் பயப்படுறேன்னா உனக்கு நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயப்படுறேன்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதான் நம்ம லவ் விஷயம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா உன்னை நான் மிஸ் பண்ணிடுவேன்ல அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் பயப்படுறேன் அப்புறம் இந்த கடல் இதை பார்க்குறல்ல எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அதை பார்த்தா யாருக்கு வேணாலும் பயம் வரும் நீ பயப்படாம தைரியமா இருக்குங்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் பயந்துன்னு அர்த்தம் கிடையாது நல்லா சமாளிக்கிறீங்க நீ என்னை ஏற்றி விடுறேன்னு நல்லா தெரியுது அப்போ கூட என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாது உனக்கு வேணும்னா போய் ஃபோட்டோ எடுத்துன்னு வா ஒன்றும் தேவையில்ல குணா நான் இப்படியே நின்னுக்கிறேன் நின்னுக்கோ ரொம்ப தான் பண்றாரு அங்கங்க லவ்வர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்க ஆளு ஒன்று சொல்லுச்சுன்னா போதும் அதை அப்படியே செஞ்சிருவாங்க ஆனா இவர்கிட்ட நான் சொன்னாலும் செய்ய மாட்டாரு புலம்பாது என்ன புலம்புறதுக்கு காரணமே நீங்க தானே நீ இருக்கிறிய இங்க திரும்ப சொல்லுங்க ஒன்றும் இல்லைம்மா நீ வேடிக்கை பாரு நீங்க இருக்கீங்களே ச்சே. சரி சரி கடுப்பாக்காத உனக்கு என்ன இப்போ அந்த முனைக்கு தானே போனோம் வா போலாம் ஹை உண்மையிலேயே வா போலாங்கிறீங்க ஆமா வா போலாம் ஆசை நிறைவேற்றுறதை தவிர வேற என்ன வேலை இருக்குது இந்த குணாக்கு தேங்க்யூ ஸோ மச் குணா சரி வாங்க போலாம் போலாம் ஆனா ஒரு கண்டிஷன் என்னது நீ தான் என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே வாங்க போவோம் போலாமா போலாம் இரு ஆனா இப்படியே கொஞ்ச நேரம் நின்னுக்கலாம் அது அங்க கூட போய் நிக்கலாம்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறல்ல நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த முனையில போய் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவேன்னு அதான் வாங்க போலாம் இருமா ஃபர்ஸ்ட் டைம் உன் கையை பிடிச்சிருக்கிறேன் எனக்குள்ள ஏற்படுற ஃபீலிங் எல்லாம் நான் கொஞ்சம் அனுபவிக்க வேணாமா உடனே வா போலாங்கிற ஆமால ஃபர்ஸ்ட் டைம் கையை பிடிச்சிருக்கோம் அதுவும் நான் தான் உங்க கையை பிடிச்சிருக்கேன் கியூட்டா பேசுறமா நீ போங்க நீங்க வேற உண்மையா தான் சொல்றேன் நீ கியூட்டா பேசுற கியூட்டா இருக்க சோடா புடியாவே இருந்தாலும் நீ கியூட்டா தான் இருக்க அதுவும் உன் ட்ரெஸ் இன்னும் கியூட்டா இருக்கு நீ சூப்பரா இருக்க போ செம்ம உன்ன மாதிரிலாம் ஒரு ஃபிகர் எனக்கு ஆளுன்னா எவனும் நம்ப மாட்டான் தேங்க்யூ குணா எனக்கும் உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னு நான் யார்கிட்டயாவது சொன்னேன்னு வைங்களேன் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப கண்ணு வைப்பாங்க கலாய்க்கிற பத்தியா என்ன இல்லைங்க நான் உண்மையிலே தான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் தான் என் ஆள் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஃபோட்டோலாம் காமிச்சிருக்கேன் தெரியுமா அவங்க அந்த ஃபோட்டோவே இப்படி பார்த்தாங்க தெரியுமா உங்கள் ஃபிசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு வேறு சொன்னாங்க நீங்கள் நல்லா டாலாக இருக்கீங்க அதெல்லாம் பார்த்து எப்படி கண்ணு வச்சாங்க தெரியுமா இங்கே பாருங்கள் நீங்கள் கருப்பாக இருக்கீங்கிறதுக்காக உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க எத்தனை முறை தான் நான் சொல்கிறது பொண்ணுங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது நீங்கள் நல்லாவும் இருக்கீங்க பார்க்குறதுக்கு அது போததா
உண்மையாவா சொல்ற இல்ல சும்மா கப்ஸ் அடிக்கிறியா என்கிட்ட? உங்ககிட்ட கப்ஸ் அடிக்கணும்னு எனக்கு எதனா அவசியம் இருக்கா சொல்லுங்க. இல்லதான், இருந்தாலும் என் மனசை திருப்தி பண்ணணுங்கிறதுக்காக அப்படி சொல்றியா? அப்படியெல்லாம் இல்லை குணா. நீங்க ஏன் எப்ப பாரு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் சொன்னா கூட நீங்க அதை நம்பவே மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்படி இருக்காதீங்க. முதல்ல நீங்க சேஞ்ச் ஆகணும் குணா நிறைய. நீ தான் சேஞ்ச் பண்ணி என்ன? அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இறங்கி வரவே மாட்டீங்களே. இறங்கி வரலன்னா தூக்கின்னு போ. என்னது? சும்மா ஒரு கடி கடிக்கலான்னு நினைச்சேன். கடிக்க போறீங்களா? அது என்ன சொல்லுவாங்க, மொக்க ஜோக்கு மொக்க ஜோக்கு. அப்பாடா, அதானே பார்த்தேன். நான் கூட நீங்க என்ன கடிக்க போறீங்களோன்னு நினைச்சிட்டேன். இப்பதான் நான் உன் கையவே பிடிச்சிருக்கேன், இன்னும் உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் கூட கொடுக்கல, அதுக்குள்ள எப்படிமா உன்னை வந்து கடிச்சிருவேன்? இல்ல நான் ஏன் கடிக்கணும் முதல்ல? சே போங்க குணா, இப்படி எல்லாம் பேசாதீங்க என்கிட்ட. சரி சரி வைக்கப்படாத, வா போலாம். போலாம் போலாம். அப்புறம் இதே மாதிரி என் கையை கடைசி வரைக்கும் பிடிச்சிருப்பீங்கல்ல, விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? ஏன் அப்படி கேக்குற? நம்ம வீட்டில் நம்ம லவ் ஒத்துக்கலன்னா நீங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க தானே? நான் அப்ப விட்டுட்டு போயிடுவேன்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீங்க பயப்படுறீங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ கூட தான் அந்த மொனவெறியும் வர முடியாதுன்னு சொன்னேன், ஆனா உன் கையை பிடிச்சிக்கிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்ன? இது ஈஸி, ஆனா அது கஷ்டம்ல. அப்ப இவ்வளவுதான் உனக்கு என் மேல நம்பிக்கை, அப்படித்தானே? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நீ எப்படி சொன்னாலும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு நல்லா தெரியுது. நான் உனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கணும், நானும் மிஸ் பண்ணிட்டேன். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காகலாம் நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டெல்லாம் போக மாட்டேன். நான் என் வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுகிறேன், சரியா? நான் வரேன். ஐயோ, கோச்சிக்கிட்டு போறாரே. குணா நில்லுங்க குணா. நான் கோச்சிக்கிட்டெல்லாம் போகலம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல உன் கையை நான் கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கணும்னு, அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரேன், உங்ககிட்ட பேசுகிறேன். ஐயோ, என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அது வரைக்கும் நம்ம கிட்ட பேச மாட்டாரா? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போல. ஆமாம், பீச்சில் போய் விளையாடிட்டு வந்தோம்ல, ட்ரெஸ் எல்லாம் நினைச்சு போச்சு, அதனால தான் மாற்றினேன். நீங்கள் இதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்குறீங்க? ஏன் நான் கேட்கக்கூடாதா? ஐயோ, அப்படியே அப்பாவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷ். நீங்கள் எப்படி உங்களால் இதெல்லாம் முடியுது? பீச்சில் என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணீங்க சந்தோஷ், என்ன நிம்மதியாகவே இருக்க விடல. ஆனால் இப்போ வந்து அப்படியே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க. எப்படி உங்களால் முடியுது இதெல்லாம்? ஏன்டி ஓவரா பேசுற? நான் என்னடி உன்னை டார்ச்சர் பண்ணேன்? தண்ணியில என் கூட சேர்ந்து நில்லுன்னு சொன்னேன், நான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னனா? என்ன சொல்லல, ஆனா சின்ன பசங்களை எல்லாம் சொன்னீங்களே நீங்க, அந்த பசங்களோட சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்களே, பிஞ்சு மனசை காயப்படுத்திட்டீங்களே. பிஞ்சு மனசை காயப்படுத்திட்டேனா? இங்க பாரு, ரொம்ப பேசாத. எல்லாம் பசங்க ஜாலியா தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு தான் வந்திருக்குங்க. நான் இப்ப கூட அதுங்க ரூம்ல இருந்து தான் வரேன். அஸ்வினும் கதிரும் பாத்ரூம்ல இருந்துகிட்டு அவனுங்க ஜட்டில இருக்க மண்ணெல்லாம் உதிரிக்கிட்டு இருக்கானுங்கடி. எல்லாம் நல்லா விளையாடிட்டு தான் வந்தானுங்க. ஐயோ, ஜட்டில மண்ணு போயிருச்சா? கடவுளே, நான் அப்பவே அஸ்வின் கிட்டே கதிரிக்கிட்டே சொன்னேன், உக்காராதீங்கடா, மண்ணு உள்ள போவண்டான்னு. போயிட்டு இருக்கு போலயே. இந்த பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனா நீங்க பசங்க சந்தோஷத்தை கெடுத்து விட்டீங்க. உனக்கு இப்ப என்கிட்ட சண்டை போட்டியா ஆகணும் இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த கார்னர் சாப்பிடு, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வேணாம். உனக்கு பிடிச்சது தானே? எனக்கு பிடிக்கும் தான், ஆனா எனக்கு மசாலா கார்ன் தான் பிடிக்கும். ஆனா நீங்க அதையெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. நீங்க இந்த சும்மா அந்த காஞ்சி போன கார்னை வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க, அதையெல்லாம் நல்லா சாப்பிட முடியாது. வாங்க, நீங்களே உட்காந்து சாப்பிடுங்க. அதை நான் என்ன கார்ன் வாங்கிட்டு வந்தேன்னு கூட நீ ஒழுங்கா பாக்கல, அதுக்குள்ள வேணாங்கிற. என்ன அப்படி வாங்கிட்டு மசாலாவை வாங்கிட்டு வந்துருக்கீங்க? ஆமாண்டி, உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். இந்தா. கேட்டா கூட இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்க, இப்ப என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? நான் ஐஸ் எல்லாம் வைக்கலம்மா. வேற? நீ என்கிட்ட கோவமா இருக்க, அதான் உன்னை எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு பாக்குறேன், அவ்வளவுதான். பாரு, உட்காந்து சாப்பிடு. இதுலயே ஸ்பூன் இருக்கு, அதை வச்சு சாப்பிடு, சரியா? என்னங்க இது ஸ்டீல் ஸ்பூன் இருக்கு, பொதுவா பிளாஸ்டிக் ஸ்பூன் தானே தருவாங்க. ஆக்சுவலா அது என்னோட ஸ்பூன் நந்தினி. உங்களோட ஸ்பூனா? ஆமாண்டி, வீட்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தது. எதுக்கு ஸ்பூன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது அம்மா நேத்து வீட்ல இருந்து கிளம்பும் போது ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுத்தாங்களா எனக்கு, அப்பதான் ஸ்பூனும் சேர்த்து கொடுத்தாங்க, இதை வச்சு சாப்பிடுப்பான்னு. அந்த ஸ்பூன் தான் இது. வாஷ் பண்ணி தாண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். நெல்லு மெம்மி நெல்லு பையன், ஏங்க அவங்க அம்மா தாங்க உங்களை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. சே, ஏங்க இப்படி இருக்கிறீங்க? அப்படியே பழத்தை எடுத்தோமா, 4 கடி கடிச்சோமா, தின்னோமான்னு இருக்கணும். அதை வேற கட் பண்ணி துண்டா போட்டு அதுக்கு ஒரு ஸ்பூனு ஒரு கப்பு. சை, ஐயோ, என்னத்தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கணும் தெரிலப்பா. சே, சரி விடுடி, சாப்பிடு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சந்தோஷ். கார்ன் நல்லா இல்லையா? அட, கார்னெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீங்க பண்றது தான் நல்லா இல்ல. சரி, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி நீயே சொல்ல. இப்படி நல்ல பையன் மாதிரி உட்காந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது? போங்க நீங்க முதலிங்கிறது. சரி போறேன், நீ என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்காத, சரியா? நான் காலையில உங்ககிட்ட பேசினதுக்கு சாரி, மறுபடியும் கேட்குறேன், சாரி. சரி சரி நந்தினி, பெரிய மனசு பண்ணி உங்களை மன்னிச்சிடுறேன். சும்மானாலும் இப்படி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, சரியா? நான் தப்பு பண்ணனா? தப்பு பண்ணாம ஐயா வந்து என்கிட்ட சாரி கேக்குற? எல்லாம் நேரம்டி. சரி சரி, ஃப்ரீயா விடுங்க. உங்களுக்கு ஒரு ரூபாய் கார்ன் ஊட்டவா? வேணாண்டி, அது மசாலா கார்ன், எனக்கு சேராது. என்ன சேராது? ஒரு ரூபாய் சாப்பிட்றதுல என்ன ஆயிருப்போகுது உங்களுக்கு?
அது ஒன்றும் இல்லடி, இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை சாப்பிட்டேன்னு வையேன், மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன், ஆனால் மறுநாளும் எனக்கு சாப்பிடணும்னு தோணும். அது அப்படியே கண்டினியூ ஆகிடும். அப்புறம் நானும் ஜங்க் ஃபுட்டுக்கெல்லாம் அடிமையாயிடுவேன். நான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வந்தேன்டி. இப்போ மறுபடியும் என்னால் போய் அதிலெல்லாம் விழ முடியாது. இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சந்தோஷ். ஒரு ஆசைக்கு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நாளை பின்ன நம்மளுக்கு குழந்தைங்க பிறந்தா கூட அதுங்க கூட ஆசையாக உங்ககிட்ட அப்பா இந்த ஒரு வயசு சாப்பிடுன்னு சொன்னாலும் அதுங்ககிட்டயும் நீங்கள் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க. அஸ்வின் கதிர்கிட்ட கூட இன்னைக்கு நீங்கள் தண்ணியில் விளையாடக்கூடாதுன்னு கதை சொன்னீங்களே, அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சொல்லுவீங்க போல. ஆனால் அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் இருக்காதீங்க. இப்படி இருக்காதீங்கன்னா நான் நிறைய விஷயத்தில் இப்படி தான் இருக்கேன். அப்போ நான் ஃபுல்லாகவே தப்புங்கிறியா? ஆமாம், ரொம்பவே தப்பாக இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்குங்கிற பேரில் சரியான நசையாக மாறிட்டீங்க சந்தோஷ். அப்படியே எப்படி சொல்கிறது, உங்கள் கூடலாம் மனுஷன் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது தெரியுமா? சீரியஸாவா சொல்கிற? சீரியஸாகவே தாங்க சொல்கிறேன். உங்கள் கூடலாம் மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னா என்னால் இருக்க முடியாது. மற்றவங்களாம் கூட ஓகே தான். உங்கள் வீட்டில் இருக்க உங்ககிட்டலாம் நீங்கள் நல்லபடியாக தான் நடந்துக்கிறீங்க, எல்லாம் சூப்பர் தான். ஆனால் என்கிட்ட நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. உண்மையிலே வில்ல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது இதெல்லாம். சரி, நான் இப்படி தானே உனக்கு நல்லா தெரியும்ல. இன்னைக்கு நேற்று நீ என்னை பார்க்கல. நீயும் என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கே என்னை பிடிச்சது. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்னை வேணாம்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ என் கூட இருந்தால் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிற. இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குடி. நீ எதுக்கு அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட? மேபி இதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு பண்ணிட்டோன்னு தோணுது எனக்கு இப்போ. சந்தோஷ், நான் அப்படி சொல்ல வரல சந்தோஷ். எனக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் பிடிக்கல. அதை நீங்கள் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு வழி நிறைய இருக்கு நந்தினி. அதுக்கு பதில் நீ நசங்கிற, எரிச்சலாக இருக்குங்கிற, என் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிற. நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இப்போ என்னங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? பின்ன நிம்மதியாக இருக்க முடியாது என் கூட நீ இத்தனை தடவை நீ திருப்பி திருப்பி சொல்லும் போது எனக்கு அப்படி தானே தோணும். அவசரப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு தானே தோணும். கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா கூட நீ என்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பல்ல. போயிருப்ப தானே, கண்டிப்பாக போயிருப்ப தானே. இப்போ என்ன தாங்க வேணும் உங்களுக்கு? எனக்கே தெரியல நந்தினி. நீ என் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னது என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு தாங்க முடிய மாட்டேங்குது நந்தினி. எல்லாமே தப்புன்னு தோணுது எனக்கு இப்போ. சரி, இப்போ என்ன பண்ணலான்றீங்க அதுக்கு? எனக்கு தெரியல. சரி பண்ண முடியாத தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. ரொம்ப பேசாதீங்க என்ன. நான் உங்க கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் நீங்கள் சொன்னதில் எனக்கு எரிச்சலாக இருந்தது சந்தோஷ். நான் எல்லா டைமும் உங்க கூட நிம்மதியாக இருக்க முடியாது நான் சொன்னேன். ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம கல்யாணமே தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க. தப்புன்னே சொல்றீங்க நீங்கள். உங்களுக்கு என்ன தைரியம் நீங்கள் அப்படி சொல்றதுக்கு? பிகாஸ் நான் ஹர்ட் ஆயிருக்கேன் நந்தினி. நான் அப்படி தான் பேசுவேன். என்ன எரிச்சலாக இருக்கு. நான் என்னை கூட நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நீ என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அப்படி தான் பேச தோணுது. கல்யாணம்னு ஒன்று ஆகாமல் இருந்திருந்தா நீ போயிருப்ப தானே. இங்கே பாருங்க, சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, இதை தூக்கி அப்படியே மூஞ்சில் அடிச்சிடுவேன் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் கூட சண்டை போட்டதே இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சண்டை போட்டதே இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு உனக்கு எனக்கும். அப்போல்லாம் என்ன நான் உன்னை விட்டு போயிட்டேனா? இந்த மாதிரியா வேணான்னு சொல்லிட்டேன், அமைதியாக இருந்துரு. எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாத நந்தினி. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நிறைய முறை என்ன வேணான்னு சொல்லியிருக்க. ஒரு முறை என்ன வேணான்னு சொல்லிட்டு நீ ஊருக்கே போயிட்ட. நம்மளுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தையும் நீ கேன்சல் பண்ணலான்னு சொன்ன. அப்பயும் நீ என்னை தூக்கி போட்ட. ஸோ இதெல்லாம் ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. புதுசு இல்லையா? இல்லை, எனக்கு புரியல. நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா இப்போ கல்யாணம் நடந்திருக்குமா நம்மளுக்கு? ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் வேணுங்கிறதுனால தானே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சண்டை போட்டு நான் பிரிஞ்சு போனாலும் நீங்கள் வருவீங்க, நீங்கள் என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணியிருக்கேன்ல. ஏன் தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் பேசின அடுத்த செகண்ட் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்ல. இதெல்லாம் தெரிஞ்சோ எதுக்காக நீங்கள் நான் போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா உன்னால தான் என் கூட நிம்மதியாக இருக்க முடியலையே. அப்புறம் எப்படி உன்னால என் கூட வாழ முடியும்? நான் மட்டும் இல்லை சந்தோஷ், உலகத்தில் எந்த போனாலையும் உங்கள் கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது. சரினா நச நீங்கள் இம்சை நீங்கள். உண்மையிலேயே நீங்கள் எரிச்சல் பிடிச்ச ஒரு சந்தோஷ். உங்களோட எல்லாம் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது. யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தோணுது எனக்கு இப்போ.